வெல்கம் டு மை சேனல் மது கோபி ஜோனி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா லைட் ஃபெஸ்டிவல், அதாவது யாம்பூவில் லைட் ஃபெஸ்டிவல் நடக்குது. இங்கே லைட் ஃபெஸ்டிவல், பெர்ஃப்யூம் ஃபெஸ்டிவல்னு நிறைய நடக்கும். இந்த லைட் ஃபெஸ்டிவலில் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கிடையாது. நம்ம உள்ளே போய் என்னென்னலாம் கேம்ஸ் விளையாடுறோமோ, என்னென்ன திங்ஸ்லாம் நம்ம வாங்குகிறோமோ அதுக்கு நம்ம எத்தனை ரியால்னு பே பண்ணி நம்ம வாங்கிக்க வேண்டியதான். இந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் உள்ளே நுழைஞ்சதுமே பேரட்டு தான் வச்சுருந்தாங்க. ஆனால் உள்ளே சுற்றி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. எந்த இடத்த எதை முதலேருந்து பார்க்குறது, எதை கடைசியாக பார்க்குறதுனே எங்களுக்கு தெரியல. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. மெயினாக ரொம்ப உள்ளே ஃபுல்லாக லைட் செட்டிங் ரொம்ப அழகாக இருந்தது. நார்மலாகவே எல்லாருக்குமே லைட்னால் ரொம்ப பிடிக்கும். லைட்னாவே பாசிட்டிவிட்டியாக இருக்கும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இங்கே இதெல்லாம் ஃபுல்லாக அபயா, நம்ம ஊரில் புர்கான்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே அபயான்னு சொல்லுவாங்க. அபயா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. மோஸ்ட்லி இந்த லைட் ஃபெஸ்டிவலில் அவங்க யூஸ் பண்ணுற சாம்பிராணி, அப்புறம் ஊதுவத்தி சொல்லுவோம்ல, அதுதான் இருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட் சாம்பிராணிலாம் இருந்தது. இந்த சைடு ஃபுல்லாகவே நம்ம ஊரில் யூஸ் பண்ணுற வத்தல், அப்புறம் மஞ்சள், பொட்டுக்கடலை, இந்த மாதிரி கிராசரி ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. நிறைய ஐட்டம் எங்களுக்கு தெரியல. ஒருவேளை சவுதீஸில் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சைடு ஃபுல்லாகவே சாம்பிராணி தான். நிறைய ரொம்ப மைன்யூட்டாகவும் இருந்தது. ரொம்ப பெருசாக சாம்பிராணியும் இருந்தது. கலராக இருந்தது. ஸ்மெல்லு ரொம்ப சூப்பராக இருந்தது. லைட்டாக போட்டாலே நிறைய புகை வரும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறது, ட்ரெஸ்ஸில் லைட்டாக கரைப்பட்டாலே நல்ல உடனே க்ளீன் ஆகிடுது. அவங்களே காமிச்சாங்க. பெண்ணு கூட கிறுக்கிட்டு அதை ஸ்ப்ரே பண்ணுறாங்க, உடனே அது அலைஞ்சிருது. அப்புறம் அவங்க யூஸ் பண்ணுற அக்சசரிஸ், ஹேண்ட்பேக்கு, லிப்ஸ்டிக், அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஐட்டமும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. மோஸ்ட்லி சவுதியில் நம்ம ஊர்லலாம் இந்தியன்ஸ் சாரீ தான் வியர் பண்ணுவாங்க. ஆனால் சவுதீஸ் வெஸ்டர்ன் வியர் தான். இங்கே ஃபுல்லாகவே ஜீன்ஸு, டிஷர்ட் தான். அந்த காலத்துலேருந்தே அப்படி தான். அவங்க டிஷர்ட்டு, ஜீன்ஸு, ஸ்கர்ட்டு, இந்த மாதிரி தான் வெஸ்டர்ன் வியர் தான் யூஸ் பண்ணுவாங்களாம். ஏன்னா இங்கே இருக்கிறவங்கள்ட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த மாதிரி இந்த டான்ஸ் பார்ட்டி மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. ரேபிட், அதுக்கப்புறம் கொரிலா, இந்த மாதிரி அடுத்தடுத்து பின்னாடி வந்துக்கிட்டே இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. அது மாதிரி நம்ம டிக்கெட் வாங்கினோன்னா அவங்க பக்கத்தில் கூட நம்ம போய் டான்ஸ் பண்ணலாம், அதுக்கும் அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் கிட்ஸு ஒத்துக்கவே இல்லை. ரொம்ப பயந்துட்டாங்க பக்கத்தில் போகிறதுக்கு. நிறைய வச்சுருந்தாங்க. இங்கே என்ன ஒரு விஷயம்னா, எந்த ஒரு ஃபெஸ்டிவலு எதை ஒரு கண்டக்ட் பண்ணாலும் கன்ஃபார்மாக குழந்தைங்களுக்குன்னு அவுட்டோர் கேம்ஸ் கன்ஃபார்மாக வச்சுருப்பாங்க. ஃபுட்டு வச்சுருப்பாங்க. நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் கண்டிப்பாக சாப்பாடு குறையாமல் இருக்கும். நம்ம எத்தனை ரியாலோ அத்தனை ரியால் பே பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். அது எல்லா இடத்துலையும் தைரியமாக இங்கே போகலாம். இது இருக்காது அது இருக்காதுன்னு நினைக்க வேணாம். மோஸ்ட்லி இங்கே ஜங்க் ஃபுட்ஸ் தான் அதிகமாக சாப்பிட்றாங்க. பீஸா, பர்கர்னு. ஸோ அது எனி டைமும் அவைலபிளாக இருக்கும். ஷவர்மா அந்த மாதிரிலாம் இருக்கும். நிறைய அவங்க யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ், நான் சொன்ன மாதிரியே அவங்க ஃபுல்லாக வெஸ்டர்ன் வியர் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்மளோட கண்ட்ரியில் தான் நம்ம சாரீஸ் வியர் பண்ணுவோம். இங்கே சாரீலாம் வியர் பண்ண மாட்டாங்க. நிறைய இருந்தது. அப்புறம் மொபைல் அக்சசரிஸ் ஃபுல்லாகவே என்னென்ன தேவை, மொபைல் கவர்ஸ் எல்லாமே இருந்தது. நிறைய அபயா தான் இருந்தது. ஏன்னா அவங்க ஃபுல்லாக கவர் பண்ணுறது அவங்களோட ட்ரெடிஷ்னல் அது. அப்புறம் ஃபுட் ஐட்டம்ஸு, ஐஸ்கிரீமு, அப்புறம் ஜென்ஸோட வெஸ்ட் வியர், அந்த மாதிரி நிறைய இருந்தது. நார்மலாக நிறைய நம்ம ஊரில் ரோட்டு கடையில் விளையாட்டு ஜாமான்லாம் வாங்குவோம்ல, அந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம் நிறைய நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான் சில கடையெல்லாம் இருந்தது. இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தது. அதுக்கு நம்ம ஊர்லேயே வாங்கிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் இந்த இடம் ஃபுல்லாகவே, இந்த சைடு ஃபுல்லாகவே அவங்களோட ட்ரெடிஷ்னலாக அவங்க என்னென்னலாம் யூஸ் பண்ணுவாங்களோ அது எல்லாமே இருந்தது. சூப்பராக இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே சவுதீஸுங்க யூஸ் பண்ணுறது ஃபுல்லாகவே இருந்தது. அந்த பிளேட்லலாம் அந்த ஓவியங்கள்லாம் அந்த அளவுக்கு இருந்தது. அந்த பிளேட்டில் பெயிண்டிங்கு, அவங்க யூஸ் பண்ணுற ட்ரெஸ், கப்ஸு, அப்புறம் நிறைய பொம்மைலாம் சூப்பராக இருந்தது. நம்ம ஊர்லனா கொலுக்கு அழகாக வைக்கலாம். அதை பார்த்தோன்னே கொலு வைக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு எப்படி தோணுச்சு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாமே இருந்தது. ஒவ்வொரு ஊர்லேயும் நம்மளுக்கு ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். மெயினாக அவங்க கல்ச்சரை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருப்போம். அது மாதிரி இங்கே சவுதி கல்ச்சர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. மெயினாக இவங்கெல்லாம் சாரீ வியர் பண்ண மாட்டாங்கன்றதே எனக்கு அதிசயமாக தான் இருந்தது. இங்கே இருக்கிறவங்க தான் சொன்னாங்க.
நிறைய ஹேண்ட்பேக்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் ஹேண்ட்பேக்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி இங்கே நல்லா வந்து மேக்கப் ஐட்டம்ஸ் ஃபுல்லாக நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அது எனக்கு தெரியாது. இங்கே வந்து யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சேன். இங்கே வந்து தான் நிறைய அவங்க யூஸ் பண்ணுவாங்க. நிறைய இந்தியன் ஐட்டம்ஸும் கிடச்சிது. ஆனால் வெளியிலே நம்ம வாங்கிக்கலாம். நிறைய சாக்லேட் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. சூப்பராக இருந்தது. இந்த லைட் ஃபெஸ்டிவல் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப புதுசாகவும் இருந்தது. ஏன்னா லைட் ஃபெஸ்டிவல் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. எல்லாமே இதில் பெரிய கிரவுண்டில் வந்து இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம பொறுமையாக நிதானமாக பார்க்கலாம். அது மாதிரி நிறைய பர்ஃப்யூம்லாம் கூட இருந்தது. நாங்கள் வந்து பார்க்கவே இல்லை. எங்கேருந்து வந்தோம் எங்கேருந்து போகிறோன்னு தெரியல. அந்தளவுக்கு ஒரு பெரிய கிரவுண்டில் வந்து இதை மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. அது மாதிரி கோல்டு மாதிரியே நம்ம ஊரில் வந்து ஆன்டிக் ஐட்டம்ஸு ஜுவல்ஸ் எல்லாம் நிறையா இருந்தது. அது கோல்டு மாதிரியே இருக்கும், ஆனால் கோல்டு கிடையாது. இங்கே யூஸ் பண்ணுற பேர்ல்லாம் நிறையா இருந்தது. சூப்பராக இருந்தது. பர்ஃப்யூம்க்குனே நிறைய ஷாப்ஸ் இருக்குது. நம்ம இங்கே வாங்கணுன்னு அவசியம் கிடையாது. இங்கேன்னு எக்ஸிபிஷன்னு வச்சுருந்தாங்கன்னா இங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். இது வந்து நம்ம ஊர்லேயே நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் நம்ம பறக்க விடுவாங்க. இங்கே வந்து செலக்டிவாக தான் வச்சுருந்தாங்க. அதனால் வந்து எதெல்லாம் வந்து கொடுக்குறாங்களோ அதை மட்டும் வந்து கையில் ஏற்றி வச்சாச்சு. எனக்கு கொஞ்சம் பயம். அப்பா குழந்தைங்க ஃபுல்லாகவே வந்து வச்சுக்கிட்டாங்க. அது மாதிரி ஃபீட் பண்ணக்கூடாது. சாப்பாடெலாம் நாங்கள் ஆல்ரெடி கொடுத்துட்டோம். நீங்கள் வந்து எதையுமே ஃபீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் எந்த ஒரு பேர்டுக்கும் ஃபீட் பண்ணவே இல்லை. எனக்கு வந்து ரொம்ப ஆசை வைக்கணுன்ட்டு, இருந்தாலும் பயத்தில் நான் பக்கத்துலேயே போகவே இல்லை. அது மாதிரி சின்னதாக வந்து ஒரு வாட்டர் மாதிரி செட் பண்ணி அதில் வந்து வாத்தெல்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. மெயின்டைன் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு. ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ஒரு ஃபெஸ்டிவல்னு வச்சாவே மோஸ்ட்லி இங்கே 2 மந்த்து இல்லை 3 மந்த்து வச்சுருப்பாங்க. உடனேலாம் அதை எடுத்துட மாட்டாங்க 1 மந்த்தில். நிறையா மந்த்து வச்சுருப்பாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இந்த மந்த் லாஸ்ட்டில் தான் வந்து ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் வரும். அடுத்தது பர்ஃப்யூம் ஃபெஸ்டிவல்னு வரும். இதெல்லாம் கேட்குறதுக்கே புதுசாக இருக்கும், ஆனால் சூப்பராக இருக்கும். என் ஹஸ்பண்ட் வந்து எல்லா வந்து பேரட் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணாங்க. செலக்டிவாக வச்சுருந்தாலும் அது ஃபுல்லாக ட்ரை பண்ணாங்க. நான் சொன்ன மாதிரி கிட்ஸுக்கான அவுட்டோர் ப்ளே ஃபுல்லாக வந்தாச்சு. இது ஒரு பாதி கிரவுண்டில் வந்து வச்சுருந்தாங்க. இதுக்கு மோஸ்ட்லி நம்ம வந்து டிக்கெட் வாங்கணும், கார்டு தான் யூஸ் பண்ணணும். ஏடிஎம் கார்டு மாதிரி கொடுத்துருவாங்க. நம்ம இத்தனை ரியால், 500 ரியால், 400 ரியால், 300 ரியால்னு அதுக்கு வயசு வந்து வச்சுருப்பாங்க. நம்ம கார்டில் வந்து இத்தனை ரியால்னு பே பண்ணிவிட்டு கார்டை வந்து அங்கங்கே நம்ம வந்து போய் காமிச்சோன்னா அவங்க வந்து ஸ்வைப் பண்ணிவிட்டு நமக்கு வந்து உள்ளே ப்ளே பண்ண வச்சுருவாங்க. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் நிறைய இங்கே சவுதீஸில் வந்து நாங்கள் போய் ப்ளே பண்ணியிருக்கோம். இங்கே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தது. இருந்தாலும் எதெல்லாம் விளையாட ஒன்றுமோ அதெல்லாம் நாங்கள் ப்ளே பண்ணி விளையாட வச்சாச்சு. இங்கே குழந்தைங்களை வந்து பயப்படவே மாட்டாங்க. நம்மலாம் குழந்தைங்களெல்லாம் ரொம்ப பயப்படுவோம். இங்கே 1 வயசு குழந்தையே போய் உட்கார வச்சு பெல்ட் போட்டு விட்டு என்ஜாய் பண்ண விடுவாங்க. அப்போயே பயம் இல்லாமல் இருப்பாங்க. எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஏன்னா நம்ம ஊரில் மோஸ்ட்லி குழந்தைங்கள்லாம் நம்ம தனியாக அனுப்ப பயப்படுவோம். இங்கே வந்து குழந்தைங்களெல்லாம் தைரியமாக வந்து 1 வயசுலேயே அழகாக வந்து அனுப்பி விட்டுறாங்க. எவ்வளோ தான் ஜம்ப் பண்ணாலும் குழந்தைங்க அழுதாலும் இறக்கி விட மாட்றாங்க. ஃபுல்லாக வந்து இப்போலேருந்தே அதை பழகி விட்டுறாங்க. நிறைய இருந்தது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே ஒரு ஆள் வந்து அந்த ட்ரெயினில் ஏறினா கூட நம்ம ஊரில் நிறையா பேர் ஏறினா தான் ட்ரெயின் வந்து மூவ் ஆகும். சில டாய்ஸ் எல்லாமே மூவ் ஆகும். ஆனால் இங்கே வந்து ஒரு ஆளுக்காக வந்து அந்த மிஷினை ஒர்க் பண்ணி நம்மளை வந்து விளையாட விடுவாங்க. ஒருத்தர் உட்காந்தா கூட போதும். அதுக்கெல்லாம் வந்து சலிக்கவே மாட்டாங்க. அது வந்து இங்கே புதுசாக இருக்கும். ஏன்னா நிறைய ஆள் சேர்ந்தாதான் தான் நம்ம ஊர்லலாம் அந்த ராட்டினத்துலலாம் சுற்ற விடுவாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஒரு ஆளாக இருந்தாலும் அது பாட்டுக்கு சுற்றிக்கிட்டே இருக்கும். ஆப்போசிட்லாம் பார்த்திங்கன்னா யாராவது ஒரு பர்சன் தான் அதில் உட்காந்துருப்பாங்க. ஒரு குழந்தை தான் உட்காந்துருக்கும். அதே வந்து அவங்க வந்து சுற்ற விட்டுட்ருப்பாங்க. ட்ரெயினு தான் ட்ரை பண்ணோம். எங்கே போனாலும் இந்த ட்ரெயினை பசங்க விடமாட்டாங்க. அழகாக வந்து ட்ரெயினில் வந்து விளாண்டாங்க. நிறையா இருந்தது. கங்காருலாம் இருந்தது. அது சூப்பராக குதிச்சு கங்காரு மாதிரியே மூவ் ஆகிட்டு போயிட்டு இருந்தது. இதோ பாருங்கள், இந்த மாதிரி அவங்க வந்து கார்டு அப்படி காமிச்சாங்கன்னா அது எத்தனை அமௌண்ட்டுன்னு சொல்லிவிட்டு அது எடுத்துக்கும், எத்தனை ரியால்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அத்தனை ரியாலுக்கு வந்து ப்ராசஸ் ஆகி அது பாட்டுக்கு அந்த டைம் எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான். இவங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாமே அந்த கார்டில் தான் அவங்களுக்கு இருக்கும். நிறைய கேம்ஸ் விளாண்டோம். இந்த அட்வென்ச்சர் கேம்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா ஹைட்னாவே எனக்கு பயம். கொஞ்சம் கூட நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன்.
ஏன்னா எனக்கு ஹைட்னால் பயன்றதால ரொம்ப வந்து ப்ரீத்திங் இஷ்யூ வந்துருன்றதால எதையுமே ட்ரை பண்ணல. குழந்தைங்க என்னென்ன ட்ரை பண்ணாங்களோ எல்லாமே வந்து ட்ரை பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வெளில போய் குழந்தைங்கள வந்து மொபைல், டிவி இல்லாமல் என்கேஜாக வச்சுக்கணும். ரொம்ப பெருசாக போகணுன்லாம் அவசியம் கிடையாது. அப்பப்போ நம்மளால் என்னென்னலாம் அவுட்டோர் கேம்ஸ் விளையாட முடியுதோ அந்த அவுட்டோர் கேம்ஸ்லாம் நம்ம கூட்டிகிட்டு போகணும். ஏன்னா அப்போ தான் வந்து அவங்க வந்து வேறு இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த சுற்றுறதுலலாம் நான் வந்து போகவே இல்லை. சும்மா பக்கத்தில் இருந்து பார்த்தோம். இது ரவுண்ட் அப் பண்ணுறத பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. யாராவது இப்போ இதுலேயுமே ஒருத்தர் மட்டும்தான் அதில் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்காக மட்டும்தான் இது ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. இதை பார்க்கவே எனக்கு பயமாக இருந்தது. நேரில் இன்னும் ரொம்ப பயமாக இருந்தது. இந்த அட்வென்ச்சர்லாம் நமக்கு வேணாம்ப்பான்னு சொல்லிட்டு நாங்கள் அடுத்தடுத்து குழந்தைங்களுக்கு என்னென்ன விளையாட விடணுமோ அதை தேடி நாங்கள் வந்து போயிட்டோம். எப்பொழுதுமே இங்கே வந்ததுலேருந்து நாங்கள் ஃபேமிலிக்கு தான் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஏன்னா ரொம்ப மொபைல், டிவிலே வந்து அடிக்ட் ஆகி இருந்தாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நிறைய பார்க்கு அந்த மாதிரி கூட்டிகிட்டு போய் என்கேஜாக வச்சுருக்கோம் அவங்கள. ஏன்னா ஸ்கூல்ஸும் இங்கே ஹாஃப் டே தான். அடுத்தது இந்த பிடிச்சது இந்த பட்டர்ஃப்ளை தான். இதில் போய் சும்மாவே நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக பசங்கள்லாம் டான்ஸ் பண்ணிவிட்டு இந்த பட்டர்ஃப்ளையில் அழகாக சூப்பராக இருந்தது செட்டிங்லாம். மெயினாக வந்து எதில் கவர் பண்ணுவாங்களோ இல்லையோ இந்த செட்டிங்கில் வந்து கவர் பண்ணிடுவாங்க. அது மாதிரி இந்த கார் வந்து நார்மலாக ஓட்ட தெரியாது. ஆனால் அதில் போய் உட்காந்தோடனே அவங்க ஆட்டோமேட்டிக்காக இடித்து தள்ளிட்டு எல்லாமே உட்காந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இது எங்களுக்கு. நார்மலாகவே குழந்தைங்கள இதை மாதிரி வந்து நம்ம வந்து என்கேஜாக வச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த வாட்டர்லேயுமே அது ஆட்டோமேட்டிக் தான், மோட்டர் தான். டைம் செட் பண்ணிடுறாங்க. அந்த டைம் முடிஞ்சோன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடுது. ஃபுல்லாக பேட்ரி தான் சேஞ்ச் பண்ணுறாங்க. எல்லா ரிமோட் கண்ட்ரோலும் அவங்க கையில் தான் இருக்குது. ஒன்ஸ் அவங்க ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா ஆஃப் தான். இருந்தாலும் சில பேர் வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஓட்டட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் இது பண்ணுறாங்க. அடுத்தது வந்து இது நம்ம ஊர்லேயே பார்த்துருப்போம். இது நார்மலாக பார்க்குறதோட பக்கத்தில் இருந்து பார்க்குறதுக்கு பயங்கர ஹைட்டாக இருந்தது. பசங்க ஒன்ஸ் ஏறிட்டாங்க. ஆனால் இறங்குறதோடனே ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இங்கே இருக்கிற பசங்கள்லாம் அடிக்கடி போய் அவங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது. என் செகண்ட் டாட்டர் கூட அழகாக வந்து ஏறி இறங்கிட்டா. என்னோடய ஃபஸ்ட்டு டாட்டர் தான் ரொம்ப பெயினாக இருக்குது, கீழே விழுந்து ரொம்ப பயந்துட்டா. இது ஃபுல்லாகவே இந்த செட்டிங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த குதிரை நம்ம ஊர்லேயே இந்த குதிரையெல்லாம் நான் வந்து அடிக்கடி போயிட்டுருப்பேன். எக்ஸிபிஷன்லாம் ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா இதில் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இது கொஞ்சம் பொறுமையாக தான் போயிட்டு வந்தது. அதனால் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த லைட் ஃபெஸ்டிவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல்